15/2/2026 மகா சிவராத்திரி. புண்ணியம் தர மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரினாவே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அப்படின்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு போய் நமக்கு பிடிச்ச சிவனை வழிபட்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு அவருக்கு அர்ச்சனை பொருட்கள்லாம் கொடுத்து கண் முழிச்சு அந்த அன்னைக்கு சிவனை வழிபடுவோம் இல்லைங்களா? அதுதானே ஞாபகம் வரும் சட்டுன்னு. அப்புறம் சில கோயில்கள்லாம் அன்னதானம் எடுத்து பெரிய அளவில் பண்ணுவாங்க. நம்மளால் முடிஞ்ச கொடைகள் கொடுப்போம். இதுதான் மகா சிவராத்திரி. இப்படி யோசிக்கும் போது மகா சிவராத்திரி பற்றி ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இந்த கதையை நம்ம இங்கே பகிர்ந்துக்கலாங்களா? ஒரு ஊரில் வேடன் வாழ்ந்துட்டு வரான். வேடனாவே தெரியும், அவரோட தொழில் என்னது? காட்டுக்கு போகிறாரு, அங்கே ஏதாவது மிருகங்கள்லையோ பறவைகளோ வேட்டையாடிட்டு வருவார். அதை வச்சு அவரோட குடும்பத்தை நடத்துவார். அவரோட மனைவிகளையும் குழந்தைகளையும் வீட்டில் விட்டுட்டு தினம் காலையில் அவர் என்ன கிடைக்குதோ, பறவைகள் கிடைக்குதா, முயல் கிடைக்குதா, மான் கிடைக்குதா, என்னங்கிறதுல மொத்தத்தில் வேட்டைக்கு கிளம்புவார். ஏதாவது ஒன்று கிடைக்கும், வந்து அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். இப்படி பல நாட்கள் போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் வேடனுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் எந்த ஒரு பறவைகளோ மிருகங்களோ எதுவுமே கிடைக்கல. அப்போ என்ன ஆகுது, இவர் வெறும் கையோடு போனால் குழந்தைங்களும் மனைவிங்களுக்கு எப்படி உணவு நம்ம கொடுக்க முடியும்? அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே தேடலான்னு அப்படியே தேடிக்கிட்டே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடுறார். எப்பவுமே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே யாருமே வேட்டையாடுறதுக்கு வரமாட்டாங்க, அது ஆபத்தான மிருகங்கள்லாம் இருக்குன்னு. இவர் அந்த தேடி தேடி அலைஞ்சு அவர் காட்டுக்குள்ளே போகிறதே தெரியாமல் போயிடுறாரு அந்த வேடன். அங்கே போகும்போது பல இடத்துல தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ உரும்புற மாதிரி ஒரு சத்தம். என்னடா ஒரு வித்தியாசமான சத்தம்னு அப்போதான் அவருக்கு தான் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே புரிய ஆரம்பிச்சது. உடனே வேகமாக திரும்பி பின்னாடி பார்க்குறாரு. புலி ஒன்று இவர் மேலே பாயறதுக்கு தயாரான நிலையில் இருந்தது கண்டதும் ஒரே ஓட்டம் ஓடுறாரு. ஓடிக்கிட்டே இருக்காரு. புலியும் விடாம பாஞ்சு பாஞ்சு துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் இவர்னால ஓடவே முடியல. இனி என்னால் ஓட முடியாது, என் உடம்புல தெம்பே இல்லை அப்படின்னு நினைச்சு வேடன் அங்கிருந்து ஒரு மரத்து மேல வேகமா சருசருன்னு ஏறி ஒரு கிளையில அமர்ந்துடுறாரு. அமர்ந்து உக்காந்துடுறாரு. வேணாம், அந்த புலி விடல, மரத்து கீழேயே தான் நிற்கிது. வேடன் கீழே வந்து தானே ஆகணும்னு நின்றுட்டே இருக்கு. வேடனுக்கு பயத்துல கையெல்லாம் நடுங்குது. எந்த அளவுக்கு நடுங்குதுன்னா, அந்த மரத்தோட கிளையை இவர் நடுக்கத்துல ஆட்டுறது, அந்த கிளையில் இருக்கிற இலைகள் எல்லாம் ஒன்னொன்னா கீழே விழுகுதான் அந்த பச்சை மரத்துல இருந்து. அந்த அளவுக்கு அவருக்கு நடுக்கம் இருக்கு. இப்படி இவர் உதறதும் அந்த கிளையிலிருந்து இலை கீழே விழுகிறதும் இப்படியே அந்த வெளிச்சமெல்லாம் போய் இரவு நேரம் இருட்டே வந்துடுது. புலி போன பாடே இல்லை. அப்புறம் இப்போ புலி கீழே இருக்கா என்னன்னு இவருக்கு பார்க்க முடியல. இருந்து நமக்கு கீழே இறங்கி நம்மளை சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது, நம்மளை நம்பி தானே நம்ம குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இறங்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் புலி போயிடுச்சுன்னு தெரிஞ்சா கூட இவர் எப்படி அந்த இருட்டில் வீடு வரைக்கும் போக முடியும்? இந்த அடர்ந்த காட்டில் வழி தெரியாத, இது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே வந்ததே இல்லையேங்கிறனால விடிய விடிய பயத்தில் அவர் முழிச்சுக்கிட்டு நடுங்கிறதும், நடுக்கத்தில் மரத்தில் இருக்கிற கிளைகளில் இருக்கிற இலைகள் எல்லாம் விழுகிறதும், இப்படியே இரவு ஓடிருச்சு. ஒரு பொட்டு தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி விடிய விடிய முழிச்சே இருந்திருக்காரு. காலையில் வெளிச்சம் வந்ததும் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம் அவர் ஊருக்குள்ளே போய் அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மனைவிக்கும் குழந்தைக்கும் பயம் வந்துடுச்சு. ஐயோ, நீ இந்த மிருகங்களை வேட்டையாடுற வேலையே நமக்கு வேண்டாம், கஞ்சியோ கூழோ நமக்கு என்ன பாதுகாப்பாக கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதுன்னு சொல்லி எல்லாரும் கண்ணீர் மல்க அழுகிறாங்க. உடனே வேடன் மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காக நம்ம உயிரோடு இருக்கிறது முக்கியம், இனி இது மாதிரி வேலை நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சாராம், பக்கத்துலேயே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மலைகள்லேயே குட்டி குட்டி சுள்ளி குச்சிகளும் பட்டுப்போன மரத்தை வெட்டி கொண்டு போகிற அந்த விறகுகளையும் கொண்டு போய் இந்த விறகை விற்பனை செய்து அது மூலமாக அவங்களுக்கு சொற்ப வருமானமாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி அவங்களும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வேடனுக்கும் வயது முதிர்வாகி அவர் இறந்துடுறாரு. இறந்ததும் எல்லாத்துக்குமே மேலே பாவ புண்ணிய கணக்கு பார்ப்பார் இல்லைங்களா சித்திரகுப்தன். உடனே யமதர்மராஜா வந்து சித்திரகுப்தன்ட்ட சொல்றாரு, இவன் ஒரு காலத்துல பயங்கரமான வேடனா இருந்தான், இவனோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பாரு அப்படின்னு. உடனே சித்திரகுப்தர் சொல்றார், பார்க்கவே வேணாம் யமதர்மராஜா, இவன் வேடன் தினமும் ஒரு உயிரை வதை செஞ்சுக்கிட்டே இருக்கான், இவனுக்கு புண்ணியம் எங்க இருக்க போகுது, முழுவதும் பாவமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். யமதர்மராஜா சொல்றார், பரவாயில்ல சித்திரகுப்தா, பாரு என்னதான் கணக்கு வச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்றார். உடனே ரெண்டு பேரும் அந்த பாவ புண்ணிய புத்தகத்தை பார்த்ததும் ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா அந்த வேடனோட இதுல ஒரு பாவமே வர கிடையாது.
என்னது வேடனா இருந்திருக்கான், பல வருடங்கள் வேடனா இருந்தான், தினமும் மிருகத்தெல்லாம் வதை செஞ்சானே, அதுவும் ஒரு உயிர் தானே, எப்படி இவனுக்கு பாவ கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. வேடன் ஒரு நாள் புலி துரத்துறதுனால பயந்து மரத்த மேலே ஏறி உக்காந்துருக்கான். அந்த நாள் மகா சிவராத்திரி. அது மட்டும் இல்லாமல் வேடன் ஏறி உக்காந்துருந்த மரம் சாதாரண மரம் கிடையாது, அது வில்வ மரம். நடுக்கத்தில் ஒவ்வொரு இலையாக கொட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வில்வ இலைகள் தான். எங்கே விழுந்துச்சு தெரியுமா? அந்த மரத்துக்கு கீழே பழையங்கால ஒரு சிவலிங்கம் புதஞ்சிருந்தது, பழமையானது. அது மேலே தான் இந்த ஒவ்வொரு இலையும் விடிய விடிய அவன் கண் முழிச்சு போட்டுட்டே இருந்திருக்கான். அது சிவலிங்கத்துக்கே செஞ்ச வில்வ அர்ச்சனையாக கணக்கில் கொண்டு வரப்பட்டது. அதனால அவனுக்கு பாவங்கள் தீர்ந்தது, புண்ணிய கணக்கு மட்டுமே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்ததும் மெய்சிலிர்த்து போயிட்டாங்களாம் சித்திரகுப்தனும் யம தர்மராஜாவும்.